ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை இருதயத்தில் ஆழமாய் கொண்டு வந்து போட்டார். ஆமென். பொதுவாகவே நாம ஒரு மாதத்தின் ஒரு தொடர் செய்தி ஓடும், அங்க கொஞ்சம் பிரேக் போட்டுட்டு இது பக்கமா திரும்பி ஆண்டவர் சொல்லுகிறார், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். You are my witness. கர்த்தரே தேவன் என்பதற்கு இந்த பூமியிலே தேவன் நம்மை சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென். இது கேட்கும் போதே ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க ஆண்டவர், என்னெல்லாம் இருக்கு ஆண்டவரே, ஆனா நீர் தேவன் என்பதை இந்த மனுக்குலம் அறியும்படியாய் உணரும்படியாய் என்னை சாட்சியாய் வைத்திருக்கிறீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம தான் சாட்சி. ஹல்லேலூயா. என்ன சொன்னீங்க? நம்ம தான் சாட்சி. பக்கத்துல 2 பேரை பார்த்து நம்மள சாட்சியா வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொன்னான இயேசுவை புண்ணியர் நல்நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும், அவர் ஒன்றே வழி. இந்த வார்த்தையை இருதயத்தில் எழுதுங்க. என்ன சாட்சியா வச்சிருக்கிறார், என்ன சாட்சியா வச்சிருக்கிறார். உங்க சாட்சி என்ன? நான் அன்னைக்கு 5 ரூபா வாங்கினேன், 50 ரூபா வாங்கினேன். இது சொல்லுங்க, 50,000 வாங்குங்க, 50 லட்சம் வாங்குங்க, அதல்ல. அவர் தேவன் என்பதற்கு என்னை கர்த்தர் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்றாய் தெரிந்து பழகின வார்த்தை, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். என்னை கர்த்தர் சாட்சியா வைக்க கர்த்தர் எப்படி எல்லாம் வைக்கிறார் பாருங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா. நாம வழி மாறி வந்து உட்கார்ந்தவங்க கிடையாது. இந்த வழியா போன இங்க சத்தம் கேட்டு வந்து உட்கார்ந்து என்னதான், அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் சொன்னாலே நமக்கு தகுதி இல்லை. ஆனா எப்படிப்பட்ட கூட்டமா? ராஜரீகமான ராயல் பிரீஸ்ட்ஹுட். அடுத்த வார்த்தையை பாருங்க, பரிசுத்த ஜாதி. ஆமென். பரிசுத்த ஜாதி. இந்த பரிசுத்த ஜாதின்னு சொல்லும் போது கடந்த நாளில் இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். அதாவது ஆண்டவர் ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுப்பார்ல, உம்முடைய பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நயம் நம்ம சொல்லலைன்னு அது பரிசுத்தப்படாதா? அவருடைய நாமமே என்னதான்? அப்ப ஏன் இப்படி ஜெபம் பண்ண சொல்றார்? பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் வேர்டு என்னது? அசுத்தம். ஆனா பைபிள்ல இன்னொரு விதத்திலையும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. புரியும்படி சொல்லணும்னா, வீட்டில் என்ன சொல்லுவாங்க? அப்பம் இல்ல, ஆசரிப்பு கூடாரத்தில் அது வைக்கப்பட்டால் அது என்ன அப்பம்? மற்ற அப்பம்லாம் கரெக்டா சொன்னீங்க. மற்ற அப்பங்கள் எல்லாம் சாதாரண அப்பம். அது அசுத்த அப்பம் கிடையாது, சாதாரண அப்பம். ஆனா உள்ள இருக்கிறது கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிற பரிசுத்த ஜாதி. அப்படின்னா மற்றவங்க எல்லாம் சாதாரண ஜனங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க இருக்கிற தெரியுமா? தேவ சமூகத்துக்கு அப்பம். ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்களா? அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. இப்ப தெரியுதா இந்த பாட்டு பாடும்போது அவர் எவ்வளவு ருசிச்சு பாடி இருப்பார். அப்பா எல்லாம் ரைட்டு தான்ப்பா. ஆனா உலகம் இன்னைக்கு நம்மளை எப்படி பாக்கு, அவர் எப்படி வச்சிருக்கிறார் தெரியுமா? அதான் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று என்ன ஜெபம் பண்ண சொல்றாருன்னா, என்ன நான் வச்சிருக்கணும்? ஆண்டவரே, மத்தவங்க எல்லாம் எனக்கு சாதாரணமானவங்க, ஆனா நீங்க ஸ்பெஷல் ஆண்டவரே, எனக்கு நீங்க ஸ்பெஷல் ஆண்டவரே. ஆமென். நம்ம 10ல் 1 தானே அவரை வச்சிருக்கிறோம். இல்ல
உம்முடைய நாமம். எனக்கு நிறைய நாமங்கள் தெரியும். என் மனைவியின் நாமம், என் தகப்பனின் நாமம், எங்க அம்மாவின் நாமம், என் பிள்ளையின் நாமம், என் சகோதரர்கள் நாமம், சகோதரிகள் நாமம், விசுவாசிகள் எல்லாம் தெரியும். ஆனா உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவரே, நீங்க எனக்கு ஸ்பெஷல். ஆண்டவரே, நீங்க எனக்கு ஸ்பெஷல். என் ஹார்ட்ல எப்பவுமே நீங்க ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பரிசுத்த ஜாதினா எத்தனை சில சூழ்நிலை எல்லாம், ஆமா, இனி எப்படி நான் சர்ச்சுக்கு போவேன், இனி எப்படி இருப்பேன், தூக்கி கொண்டு உட்கார வச்சிருக்க. ஏன்? நீ சாதாரண அப்பம் கிடையாது, தேவ சமூகத்து அப்பம். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். ஹalleluya. பக்கத்துல பாருங்க, அந்த பரிசுத்த ஜாதி அப்படி திரும்பி பாருங்க. சிலருக்கு உடனே பேக்ல இருந்து கண்ணாடி எடுத்து பார்க்க தோணும். இல்ல, நாம எதுக்கு அடுத்தவங்க, நம்மளே சூப்பர். ஆமா, நம்ம அப்படிதானங்க பார்த்துட்டு வரோம். ஆமா, எதிர எவ்வளவு விசேஷம். எதுக்கு ஆண்டவரை இப்படி, ஏன் ஆண்டவரை இப்படி மாற்றி வச்சிருக்கிறீங்க? பாரு, நான் தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள். ஹalleluya. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி தேங்க் பண்ணுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. அத உணர்ந்து சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தூளிலிருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. காலைதோறும் காலைதோறும் தவறாமல் கீரு. நீ ஸ்பெஷல் மா, நீ ஸ்பெஷல் மா, நீ ரொம்ப ஸ்பெஷல். நாள் முழுதும் மறவாமல். தம்பி, நீ ஸ்பெஷல். சகோதரா, நீ ஸ்பெஷல். காலைதோறும் காலைதோறும் கிருபை கிடைக்க பண்றீங்க ஆண்டவரே. Love you Father, love you Father. என கேட்கிற உள்ளமே, நீ சாதாரணமானவன் அல்ல. You are special to him. நீ அவருக்கு ஸ்பெஷல். ஆமென். கைகளை உயர்த்தி தடைகளை தகர்ப்பவரே, தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. Mama Shantana Lavadoro Rima Kare Mamalare. சொல்லுங்க, தூளிலிருந்து தூளிலிருந்து. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆமென். எவ்வளவு ஸ்பெஷலா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து பிரித்து எடுத்து, பிரித்து எடுத்து, பிரித்து எடுத்து, பிரித்து எடுத்து, பிரித்து. என்னண்டவர் டக்குன்னு பிரிச்சுட்டீங்க? என்னண்டவர் இப்படி பிரித்து எடுத்து எடுத்துட்டு சொல்றார், நீதான் எனக்கு சாட்சி. ஹalleluya. இந்த வார்த்தை அப்படி இருதயத்தில் எழுதுங்க. ஆமென். ஆண்டவரே, நான் ஸ்பெஷல். ஆண்டவரே, என்னை இப்படி பேச விட்டா செய்தி எனக்கு ஓடாது, அங்க பேச ஆரம்பிச்சிருவேன். ஹalleluya. ஆமென். எனக்கு இந்த சட்டத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், ஆமென், நீங்க தேவ சமூகத்தப்பம், தேவ சமூகத்தப்பம், தேவ சமூகத்தப்பம். நீங்க ஸ்பெஷல், ஸ்பெஷல், பரிசுத்த ஜாதி. இந்த இங்க ஆராதிக்க வருகிற கூட்டம் ஒரே ஜாதி தான், ஒரே ஜாதி தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மள ஒரே ஜாதி தான். டக்குன்னு ஆவேசப்பட்டு வேற எதுவும் சொல்லிடாதீங்க.
ஆமா நீ என்ன ஜாதி அப்படிலாம் வந்துடக்கூடாது. ஆமா நீ நம்மாளா, நம்மள ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி, பரிசுத்தருடைய பிள்ளைங்க, ஒரே அப்பாவின் பிள்ளைகள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஏழை என்றும் பணக்காரன் என்றும் இல்லை, படித்தவன் என்றும் படியாதவன் என்றும் இல்லை, ஒரே ஜாதி, பரிசுத்த ஜாதி. என்ன பரிசுத்த ஜாதி? மற்றவங்கள மாதிரி கிடையாது, ஸ்பெஷல் ஸ்பெஷல். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாரும் பேசுறாங்க. சதுசேயர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு, பரிசேயர் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. பவுலும் உஷாரா, நான் டக்குன்னு அவங்களுக்குள்ள நான் பரிசேயன்டாரு போச்சு. அவங்களுக்குள்ள அடி. சதுசேயர்னா உயிர் தழுதல் இல்லைன்னு சொல்ற டீம், பரிசேயர்னா உயிர் தழுதல் உண்டு. எப்படி எஸ்கேப் ஆக பார்த்துட்டு நான் ஒரு பரிசேயன் அப்படின்ட்டாரு. அங்க இவன் பவுலுக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து. இப்ப பவுல் இருக்கிற நிலைமை எப்படிப்பட்ட நிலைமைன்னா, அவர்களால் பீருண்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பவுலை பீறி போட்டுருவாங்க, பிச்சு போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அந்த பவுல் இழுக்கப்படுகிறான், காக்கப்படுகிறான். ஏன்? 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். பீருண்டு போகிற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இருந்தது. அதிலிருந்து காருண்யத்தால இழுக்கப்பட்டு எதற்காக கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை குறித்து சாட்சி கொடுக்க. என் வாழ்க்கையில வந்த அந்த மரணத்துக்கு ஏதுவான தருணம், அதாவது வாழ்க்கையில சில காரியத்தை மறக்க கூடாது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? இந்த மரணத்துக்கு ஏதுவான நிலையிலிருந்து இதை மறந்ததுனாலதான் எசேக்கியாவை குறித்து பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்த உபகாரத்துக்கு தக்கதாய் அவன் நடவாமல் மனமேட்டிமையானான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். உபகாரத்துக்கு சோர்புறமா திரும்பி அழுதிங்கல்ல எசேக்கியாவே. ஆமா, அதெல்லாம் இப்ப யார் போக நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் இப்ப யாரு? ஆமா, கர்த்தர் நான் ஏன் காக்கப்பட்டேன்? காக்கப்பட்டதுனால என்னால என்ன லாபம்? நம்ம பல நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் தான். ஆமென். இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் நாம எப்படி வேணாலும் பார்க்கட்டும், கர்த்தர் எப்படி பார்க்கிறாருன்னா ஸ்பெஷலா நான் அவருக்கு ஸ்பெஷல். சுனமியாலே சொல்றா, நான் வெயில் பட்டதுனாலதான் கருப்புறாங்க. அதாவது சில காரியங்களை பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் அது சபை தானே. சில காரியத்தை உடனே அதனால ஆண்டவர், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன ஆண்டவருங்க, ஹல்லேலூயா, உன்னில் பழுதொன்று இல்லை. யார் சொன்ன ஆண்டவரே சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்க கூடாது. உன்னில் பழுதொன்று இல்லை. இதுக்கு மேல என்ன வேணும்? இனி யார் எங்க சொன்னா என்ன? அவள் சொல்றா, என் சகோதரர்கள் என்னை தோட்டத்துக்கு காவலாளியா வைத்தாங்க, என் தோட்டத்தை நான் காக்க மறந்துட்டேன். யார் யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ செஞ்சு கொடுத்து என்னை அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா என் சொந்த தோட்டத்தை நான் விட்டுட்டேன். இப்படி புலம்பிட்டு இருக்கும் போது அங்கிருந்து சத்தம் வருது, முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் இருக்கிறது போல எனக்கு பிரியமானவள். நீங்க டெய்லி கொஞ்ச நேரம் அவர் எப்படி பார்க்கிறாருன்னு நீங்க மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், பாக்கிய நாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்தில் ஒரு விஐபி வராரு. அந்த விஐபி நம்மளை பார்த்து அப்படி அப்ரிஷியேட் பண்ணி ஒரு 2 வார்த்தை பேசிட்டாருன்னா இதை விட நீ என்ன வேணும்? எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பிரித்து எடுத்து பரிசுத்த உன்னை நான் விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறேன். எதற்காக? அதனாலதான்பா நீ பீருண்டு போகிற தருணம் எத்தனை உன் வாழ்க்கையில் வந்தது. அதுல இருந்தெல்லாம் உன்னை நான் காப்பாற்றி எதுக்கு ஆண்டவரே நீ எனக்கு சாட்சியா இருக்கணும். நான் தேவன் என்பதற்கு நீதான் சாட்சி. ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாய் தேவன் தெரிந்தெடுத்தது எதற்காக? சர்ச்சில் ஆள் சேர்க்கிறதுக்கா இல்ல, அவர் தேவன் என்பதற்கு
சாட்சி. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. தோளில் இருந்து தூக்கி என்னை சந்தோஷமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து தோளிலிருந்து தூக்கியனை நிறுத்தினீரே, துதித்து பாட வைத்து அல்லேலூயா. சாட்சிகளாய் இருக்க நமக்கு வேண்டியவைகள் என்ன? முதலாவது தேவை தேவ பிரசனம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33.5 வருடம் வாழ்கிறார். 3.5 வருடம் முழுமையாக ஊழியம் செய்கிறார். அந்த 3.5 வருடத்தில் இயேசு கிறிஸ்து சந்தித்த நபர்கள் கொஞ்சம் பேர் அல்ல, ஆயிரக்கணக்கான ஜனங்கள். வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா சுவிசேஷத்தில், ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாய் அந்த அளவுக்கு கூட்டம். ஆமென். அவ்வளவு நெருக்கமா ஜனங்கள், அவ்வளவு கூட்டம். ஆனா வந்த அத்தனை ஜனங்களை பார்த்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லாமல் ஆதி முதல், அதாவது பேதுருவே உன் ஆரம்பத்திலிருந்தே நீ என் கூட இருக்கிற பாரு, யோவானே உன் ஆரம்பம் என்ன, உன்னை நான் அழைத்த நாள் முதல், நீ பிரித்தெடுக்கப்பட்ட நாள் முதல், நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் நீ என் கூட இருக்கிற பாரு, என் கூடவே இருக்கிறல்ல, நீங்க தான் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். நாம எல்லாருமே அவரே தேவன் என்பதற்கு சாட்சியா இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டோம். ஆனா உண்மையிலே அப்படி இருக்கிறோமா? நம் மூலமாய் தேவன் அறியப்படுகிறாரா? நம் மூலமாய் தேவன் அறிந்து கொள்ளப்படுகிறாரா? எப்படி அறிந்து கொள்ளப்பட? அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இயேசுவோடு இருக்கணும். எல்லா நிலையிலும் 24/7 நம்மளால நம் உறவுகளோடு இருக்க முடியாது, ஆனா இயேசுவோடு இருக்க முடியும். ஆமாம். யாருக்கும் எவ்வளவுதான் பிள்ளைங்களை நேசித்தாலும் பிள்ளைங்க கூட 24/7 இருக்க முடியாது. காலை நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிற பிள்ளை காலையிலே எழுப்பும், ஓடுது. எதுக்கு? ஸ்கூலுக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா பெற்றோரும் படிச்ச மாதிரி தான், காலையிலே எழும்பி ரெடியாகி. ஆமாம். இல்ல சரி, பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க பார்த்தா பெற்றோர் வேலைக்கு போனவா வேண்டாமா? அதுக்கு பிள்ளைய கேட்க ஆரம்பிக்கும், உங்களுக்கு வேற வேலை இல்லையா? நம்மளால இருக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். புலம்பல் 3 சொல்லப்பட்டிருக்கு, மகா ஆழமான கிடங்கிலிருந்து நான் உங்க நாமத்தை பற்றி கூப்பிட்டேன், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. எங்க? ஆழமான கிடங்குல. சங்கீதம் 40 தாவீது சொல்லுகிறார், அவர் என்னிடமாய் சாய்ந்து. எங்க? பயங்கரமான குழியில. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு இந்த பூமியில சஞ்சரித்த நாட்களிலே வந்து போகிற கூட்டம் ஜாஸ்தி, ஆனா கூடவே இருக்கிறவங்க கொஞ்சம். அந்த கொஞ்சம் பேரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீ கூட இருக்கிறல்ல. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, நான் உம்மை குறித்து சாட்சி சொல்ல என் வாழ்க்கையில் அப்படி ஒண்ணும் நடக்கலையே. இதுதானங்க, இது மட்டும் நடந்துட்டுனா அப்புறம் எங்க ஏரியாலேயே நான் கன்வென்ஷனே வைப்பேன். தெரியும், நம்ம வைக்க மாட்டோம். அவர் தெரியாதா நம்ம எவ்வளவு வித்த படிச்சவங்க அவருக்கு நல்லா. யாக்கோவே, நீ மீறுகிறவன் என்று எனக்கு தெரியும். எப்பத்திலேருந்து? வயிற்றுல இருக்கும் போதே தெரியும். ஒன் டைம் வர்றது ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, அடுத்து நீ வெளியே தான் வர போற. ஆனாலும் முன்னாடி போறவனுக்கு காலை உள்ள பிடிச்சி. ஆமாம். அதாவது நான் போகலைன்னாலும் பரவாயில்ல, ஏன் முன்னாடி யாரும் போயிடக்கூடாது. நம்ம ஊர்ல கபடிக்கு எப்ப டோர்னமெண்ட் வச்சாலும் நம்ம ஊருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏன்னா ஒருத்தன் போன காலை பிடிச்சி எல்லாம் தெரியும். நீ கூட ஆண்டவர் சீஷர்களை தெரிந்தெடுத்ததே. மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13-14 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
பின்பு அவர் ஒரு மலை மேல் ஏறி நமக்கு சித்தமானவர்களை நம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும். அதுக்கப்புறம் தான் பிரசங்கம் பண்ண மற்ற காரியங்கள்லாம் அதுக்கப்புறம் தான். ஆண்டவரே, நான் ஊழியத்தில் ரொம்ப பிஸி, இப்போ உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னாங்க. ஓராவா பிஸியா இருக்க வா ஆண்டவரே, உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு, நான் உங்களுக்கு வேண்டியதான் ஓடிட்டு இருக்கிறேன். உன்னை யார் அப்படி ஓட சொன்னா? தெரிந்தெடுத்தது தம்மோடு கூட. ஆண்டவரே, எல்லாருக்கும் நிறைய கொடுத்து விட்டீங்க, எனக்கு என்ன ஆண்டவரே செய்ய போறீங்க? வந்து கொஞ்ச நேரம் உட்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5000 பேர் வந்தபோது ஜனங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுகிறார்கள் சீஷர்கள். அவங்க அப்படி போகக்கூடாது, உட்காரவேன்னு சொல்லிட்டு அப்பத்தை பெருக பண்ணி கொடுக்கிறார். யோவான் 4 எல்லாருக்கும் பசியா இருக்கும்போது இயேசு கிறிஸ்து போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டு 12 பேர் அனுப்பி விடுறாரு. இதானுங்க நமக்கு ரொம்ப ஒண்ணு, அவங்களே அனுப்பியிருக்கணும். இப்படிதானே ட்ரீட் பண்றாரு நம்மள. ஏன்? யூ ஆர் ஸ்பெஷல். ஆமென். ஆண்டவரே, அவங்களும் வந்துட்டு பை சொல்லிட்டு போறாங்க. ஆண்டவரே, 3 நாள் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள காணாத. ஆண்டவரே, அவங்கள அனுப்பிவிடுங்க. அவங்க வழியில சோர்ந்து போவாங்க. ஆண்டவரே, எங்களெல்லாம் பார்த்து அவங்களுக்கு எங்களுக்கு வயிறு கிடையாதா? 4 சமரியாவுக்கு வழியா போகிறாரு. ஆண்டவர் சொல்ல பசி, நீங்க போய் சீசர் நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு போ போ போ, எல்லாரும் போயிரு, எல்லாருமே வாங்கிட்டு வா. சில நேரத்தில் தேவன் நடத்துக்கிற காரியம், அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதுதான் பேதுரு மாதிரி நம்ம கேட்போம், ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு, அப்ப நீ என் கூட இருக்கிறது பெருசா பார்க்கலையா? யோவானே, அப்ப நீ என் கூட இருக்கிறது பெருசா பார்க்கலையா? ஆமென். இதை தியானித்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை காண்பித்து கொடுத்தார். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சீஷர்கள் எல்லாம் இப்படி வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே எதுவுமே இருக்கும்போது தெரியாது அதோடைய வேல்யூ. 3 வருஷம் கூட இருந்தா யாராவது கொஞ்ச நேரம் இயேசு அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீங்க? ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க, இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. எந்த காரியமும் சரி, அது இருக்கும்போது அதோடைய வேல்யூ தெரியாது. ஆமென். ஆண்டவரே, அவங்கள ஒரு நாள் தான் உங்களை வந்து பார்த்தாங்க, உட்கார வச்சு திருப்தி அடைய வச்சு மீதத்தை கூடையிலையும் கொடுத்து விட்டீங்க. எனக்குன்னு வரும்போது போய் வாங்கிட்டு வா. ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எனக்கு என்ன கிடைக்கும்? பேதுரு, நீ ஏன் கூட இருக்கிறது உனக்கு பெருசா தெரியலையா? சபையே சாதாரண நிலையிலிருந்து விசேஷமான பரிசுத்த ஜாதியாய் தெரிந்தெடுத்து வைக்கும்போது உங்க கூட இருக்கிறதே. இதை விட்டுட்டு எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன தருவீர், எனக்கு என்ன? ஆமென். அனுபவிக்க வேண்டிய இந்த மேன்மையை அனுபவியாமல் கோட்டை விட்டுட்டு சீஷர்களை மாறி அடிமா. அதாவது சீயோனில் எருசலேமில் துதித்து மகிழ வேண்டிய ஜனங்கள் அதை தவறுகிறார்கள். அது நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த நேரத்தில் தான் எதிர்பாராத விதமாய் பாபிலோன் நேபுகாத்நேச்சர் படையெடுத்து வந்து ஜனங்களை பிடித்து கொண்டு போகிறான். அப்படி பிடித்து கொண்டு போகும்போது பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து 137வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். ஏன்பா? இருக்கும்போது அருமை தெரியல, சர்ச் பக்கத்திலேயே இருக்கும்போது அருமை தெரியல. கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கெல்லாம் போகும்போது ஜனங்க அப்படி தாகத்தோட இருப்பாங்க, அப்படி அழுதுட்டே இருப்பாங்க, செய்தி நிறுத்தவே மனசு வராது. அப்படி இந்த வார்த்தை வனாந்தரத்தில் தண்ணீர் ஊத்துனா அடுத்த செகண்ட் தண்ணி காணாது, அப்படி உள்ள இழுத்துரும். உள்ள இழுத்துட்டே இருக்கும், எவ்வளவு ஊத்தினாலும் உள்ள போயிட்டே இருக்கும். சில குறிப்பிட்ட ஏரியாவில் அங்கே சர்ச்சுக்கு வாய்ப்பே கிடையாது, நல்ல ஒரு ஃபெலோஷிப் அங்கே இருக்காது. அந்த இடத்துல ஊழியத்துக்கு போய் பேசும்போது அப்படி கண்ணே அப்படியே இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. ஆமென். இது காலையிலே பிரியாணி, மத்தியானம் பிரியாணி, நைட்டும் பிரியாணி, டீக்கு ஸ்நாக்ஸும் பிரியாணி. ஆமென். எப்போ என்ன தெரியாது. ஆண்டவர் வந்து சில சில காரியத்தை அனுமதிக்கிறது எதுக்குன்னா, உனக்கு இருக்கும்போது வேல்யூ தெரியல இரு. இப்போ ஆற்றின் அருகே உட்காந்து எருசலேமில் ஆற்றில் அழகா விளையாடலாம். உனக்கு பாபிலோன் ஆற்றின் அருகே உட்காந்து சீயோனை நினைச்சு அன்னைக்கு நாம எவ்வளவு ஜாலியா போய் ஆராதிச்சுட்டு வருவோம். ஆமென்.
தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, எது மேன்மை? ஹல்லேலூயா. எது மேன்மை? உமோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய். ஆமென். ஓ தேவ பிரசன்னம், என்ன glory, ஓ தேவ பிரசன்னம். ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே. அவரோடு இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் மாறுவார்கள். பேதுரு இயேசுவோடு கூட இருந்தான். இயேசுக்கு என்ன ஆகுன்னு பார்க்க போன, அங்கவே பிரசங்கம் பண்ணல, ஒண்ணும் செய்யல, ஆனா பார்த்தது சொல்லிட்டாங்க, நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. இந்த பிரசனத்துல இருக்கிறவன் இருட்டுல இருந்தாலும் அவனை தெரியும், இருட்டுல இருந்தாலும் அவன் தெரியப்படுவான். ஏங்க, நமக்கு லைட் பட்டாலே நிறைய முகம் தெரிய மாட்டேங்குது. அந்த ராத்திரியில பேதுரு கூட்டத்தோட கூட்டமா என்ன ஆகுதுன்னு பார்க்க, நீ 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 பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு ஆகாத இடத்துல போய் இருக்க முடியாது, இருக்க முடியாது. இன்னைக்கு எங்கேயும் போய் உங்களால உட்கார முடியுதுன்னா நீங்க பிரசனத்துல, இந்த வேட நான் சொல்லல, நடுக்கத்தோடு பேசுகிறேன், எங்கேயுமே உட்கார முடியாது. பிரசனத்தில் இருக்கிறவனுக்கு எல்லா இடத்துலயும் போய் இருக்க முடியாது, எல்லா இடத்துலயும் போய் மிங்கலாக முடியாது. ஆமென். அவனுக்கு உயிரை விட பெருசு பிரசனம். பேதுரு போறாரு. திடீர்னு ராத்திரி நேரம், பனி காலம், குளிர் அடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடத்துல எல்லாரும் தீ மூட்டி உட்கார்ந்து இருக்கும் போது பேதுரும் போய் இப்படி உட்கார போகும்போது இப்படி பாதியில நிக்கிறார். உட்காரணுமா எழுமணுமா நடுவில் நிற்கிறார். சில நேரத்தில் நம்ம சிச்சுவேஷன் நடுவில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நீ அவரோடு இருந்தவர்களில் ஒருவன் தானே. ஆமா சொன்னா இப்படி நிற்கணும், ஏன்னா உட்கார்றதுக்கு இடம் இல்லை. இல்லைன்னு சொன்னா உட்காரணும். கொஞ்ச நேரம் குளிருக்காக தெரியாதுட்டான். நம்ம இப்படி நிறைய காரியங்களுக்காக இயேசுவை மறுதலிச்சிட்டோம். இந்த இடத்துல நான் என்ன அவருக்கு சாட்சியை காண்பித்தா இந்த சலுகை எனக்கு கட்டாகும், இந்த காரியம் எனக்கு கிடைக்காம போகும். அதனால மறுதலிக்கிறோம்ல நிறைய. நீங்கள் எனக்கு சாட்சிகள். மறுதலிக்கிறோம்ல நிறைய காரியம் கட்டாகும், நிறைய கட்டாகும். இங்க உள்ள கவர்மெண்ட்ல இருந்து சிலவை கட்டாகலாம், ஆனா அங்க கனெக்ட் ஆகும். இங்க கட்டானா அங்க கனெக்ட் ஆகும். அங்க கனெக்ட் ஆகணும்னா சிலது இங்க. ஆமென். போச்சு ஆண்டவரே, இந்த மாசம் வரவிருந்த ஆமென் 1 மணிக்கு ஒரு செய்தி கேட்டோம், சிலதெல்லாம் கட் பண்ணி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலது கட் ஆகும். ஆமென். யோசேப்பு சொப்பனம் பார்த்தான், நிறைய கட்டாச்சு, நிறைய கட்டாச்சு. அப்படி கட்டானதுனால தரிசனத்தோட கனெக்ட் ஆயிட்டான். ஆமென். சில சலுகைகள் உங்களுக்கு கட்டாகிறது நினைச்சு கவலைப்படாதீங்க. பரலோக ஆசீர்வாதத்தோட நீங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொல்லுங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. சந்தோஷமா சிரிச்சுட்டு உம்மோடு செலவிடும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய். ஓ பிரசன்னமே, ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், ஆகாயம் கொண்டு செல்லுதே. அப்படி இழுத்துட்டு போங்க ஆண்டவரே. ஆமென். வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னாரனா உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே ஆமென்.
சபையை வச்சிருக்க ஆண்டவரே. ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். என் இயேசுவே ஒரு விஷயா என்னை நிரப்பிடுமையா. கேளுங்க. என் இயேசுவே ஆமென். ஒரு விஷயா ஆமென். உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கிறோமையா. நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ ரலபகம் அமரே. ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு. பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலை மறக்கிறோம். ஆமென். எதற்காக தெரிந்தெடுத்த? தம்மோடு இருக்கும்படி. அவரோடு இருக்கிறவன் அவருக்கு சாட்சியாய் மாறுகிறான். அவருக்கு சாட்சியாய். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற ஒரு கூட்டத்தை அப்படி பார்த்து கை காட்டு. இதுவே 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 ஆண்டவரே அப்படி கை காட்டும் போது அந்த கூட்டத்தில் நான் இருக்கணும். யார் இவங்க? அப்படி என்ன சாதிச்சாங்க? அவருடைய சமூகத்தை நாடு. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி தாவீது சொல்லுகிறார், காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி வந்து காத்திருப்பேன், அடி காத்திருப்பேன். அவ்வளவுதான், காத்திருப்பேன், அடி வந்து உட்கார்ந்திருப்பேன். சும்மா உட்கார்ந்து இருக்க உனக்கு என்னப்பா ஆயத்தம்? ஆமென். அதுதான் எனக்கு மேன்மை. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத. மோசே இல்லாத தருணத்தில் யோசுவாவுக்கு அடுத்த ஓட்டத்தை தொடர கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ரொம்ப சின்னவனாச்சே, என் கோத்திரம் என் குடும்பம் ரொம்ப சிறியதாட்டே என்று சொல்லும் போது கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். ஆண்டவரே, என்கிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் என்ன இருக்கு? நான் உன் கூட இருக்கிறேன்ல. ஆமாம் ஆண்டவரே, எனக்கு இது போதும். ஆண்டவரே, இது போதும். ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு வந்தோமே என்ன கிடைக்கும்? அப்ப நான் எல்லாம் தந்துட்டு நான் போனா உனக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு ஒண்ணு இல்லாட்டால நான் உன் கூட இருக்கிறேன்ல. வயசு எத்தனாச்சு சொல்ல வேண்டாம். வயசு எத்தனாச்சு? வயசு எத்தனாச்சு? இத்தனை வருஷம் எப்படிங்க வந்தீங்க? எப்படிங்க வாழ்ந்தீங்க? எப்படிங்க வந்தோம் இத்தனை வருடம்? ஹல்லேலூயா. உங்களை இந்த வருடத்தை காண செய்த உங்க தலைமுறை காண செய்ய மாட்டாரா? எப்படி எப்படி? இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் வந்து நான் என்ன வேணும் உனக்கு? நீங்க அவர் அதை எதிர்பார்க்கிறாருங்க. நம்ம ஒரு சாட்சியை கேட்டுட்டோம். ஒரு சாட்சியை கேட்டுட்டோம். என்ன? இவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். இவன் காணாமல் போனா. இந்த சாட்சி நம்ம எல்லாரும் கேட்டுட்டோம். ஆனா இன்னொரு சாட்சியை நம்ம இன்னும் கேட்கலையே. மூத்த குமாரனை குறித்து தகப்பன் என்ன சொல்லுவார்? நீ எப்போதும் என்னோடு இருக்கிறார். இந்த சாட்சி எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? நம்ம எல்லாம் இளையகுமாரன் சாட்சியை கேட்டதுனால நம்ம எல்லாம் இளையகுமாரனை பெரிய ஆளா தூக்கி வச்சிட்டு இருக்கிறோம். ஒரு சாட்சியை கேட்டாச்சு. எல்லாம் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் இந்த சாட்சியை கேட்டாச்சு. என்ன சாட்சி? லூக்கா 15 கடைசி வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இந்த சாட்சியை ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் கேட்டாச்சு. காணாமல் இருந்தோம், பாவத்தில் மரித்திருந்தோம். ஆனா இன்னொரு சாட்சி இருக்குல்ல, 31வது வசனம். மகனே, நீ எப்போதும். ஆமே. அப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா?
நீ எப்போதும். அவனுடைய கம்ப்ளைண்ட் என்ன? என் நண்பர்களோடு இருக்கிறதுக்கு நீர் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை ஒண்ணு கூட கொடுக்கல, ஆனாலும் நீ எப்போதும் என்னோட இருக்கிறாய். நமக்கு எவ்வளவு கொடுக்கிறாரு. அவர் சொல்ற என்னுடையதெல்லாம் சொல்லிட்டே இருங்க. ஆனா ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அவர் இந்த கூட இருக்கவனுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப சின்னதாங்க இருக்கும். இந்த தள்ளி விலகி போறவன் தான் பெருசு பெருசா கேட்கறான். சொத்துல பாதி வேணும், அது வேணும், இது வேணும். கூட இருக்கிறான் தெரியுமா கொஞ்சம். ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கல, அப்பா கொடுக்கல. ஒருத்தன் கொடுத்ததுக்கு அப்புறம் விலகி போறான், ஒருத்தனுக்கு கொடுக்காததான் கூட தான் இருக்கிறான். இந்த சபை இந்த சாட்சி கேட்கணும். 32 மட்டும் கேட்க கூடாது, 31 கேட்கணும். ஆண்டவரே நான் பெருசாலாம் கேட்கல. ஒரு சம்பளத்தில் ஒரு 5000 ரூபாய் கூட கிடைக்காதா? பெருசாலாம் கொஞ்சம் கூட நீ கொடுக்கல. ஓகே, நீ என்ன பண்ண போற? நம்ம கூட தான். அப்பா கிட்ட ஒரு காரியம் கேட்டு அப்பா அது செய்யணும்னா அந்த பிள்ளை பக்கத்து வீட்டால போய் அப்பான்னு கூடாது. எனக்கு சாப்பாடு தந்தாலும் அவர் தான் என் அப்பா, என்ன பட்டினி போட்டாலும் அவர் தான் கூட. அவரோடு இத தேவன் வெறும் மகனே நீ எப்போது என் கூட இருக்கிற. என்னங்க இப்படி ஒரு வார்த்தைய அவர் சாட்சியா சொல்லிட்டார்னா, உம்மோடு செலவிடும் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம். ஆமே, நேரம் போறதுனால இந்த ஒரு பாயிண்ட்லயே நான் இன்னைக்கு முடிச்சு கத்திரி சித்தமானால் அடுத்த வாரம் செய்தி தொடரலாம். ஒரு சம்பவத்தை மட்டும். ஆமே. இப்போ அப்சலோம் நமக்கு தெரியும், தாவீதுனுடைய மகன், சௌந்தரியம் உள்ளவன், மிகவும் தந்திரம் உள்ளவன். அவனுக்கு இடம் கொடுக்க போய் அவன் என்ன பண்ண, அவனுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ஜனங்களை தன்வசமா இழுத்து இவ்வளவு தாவீதுக்கு எதிராய் திரும்புகிறான் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் தாவீது தன்னோடு இருந்த ஜனங்கள் எல்லாம் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போறாங்க. வெளியே போகும்போது தாவீதுக்கு ஒரு சிநேகிதன் உண்டு, உசியா, அர்க்கியனாகிய ஊசாய். அவன் ஊசாய் வந்துட்டான். வந்துட்டு எல்லா விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியவன் தான் இந்த ஊசாய். எல்லா விதத்துல அந்த சரித்திரத்துக்குள் ரொம்ப போகவில்லை. தாவீது யூஸ் பண்ண வார்த்தை. ஊசாய் கூட இருந்தா ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க், ஒரு பெரிய பலம். அந்த ஊசாய் வந்துட்டு நானும் அவங்க கூட வருவேன் அப்படி சொல்லும்போது 33, அதாவது 2 சாமுவேல் 15:33 தாவீது அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். தாவீது அவனை பார்த்து, நீ என்னோட கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். நல்ல வராதப்பா அப்படி சொல்லி நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே போய் உட்காந்து எனக்காக செயல்பட்டு சொல்லிட்டு, அது சரித்திரம். அங்க போய் உட்காந்து அகித்தோப்பேலின் ஆலோசனை அவமாக்குறதுக்காக இவன் ஒரு ஐடியா கொடுத்து அது நிமித்தமாய் அப்சலோம் பிடிக்கப்படுவான். அப்சலோமின் கதை முடிந்துவிடும். அதன் பிறகு தாவீது தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் திருப்பி பட்டணத்துக்கு வராங்க. வரும்போது மேவிபோசேத் வருகிறான் எதிர்கொண்டு. சீமையை எதிர்கொண்டு வந்தான். ஏன்னா இனி அதுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்ணாரு? சீமை கல்ல தூக்கி போட்டு இப்போ வந்துட்டான், வந்து காலில் விழுந்து கேட்டுட்டான். அதன் பிறகு யார் வரா அப்படின்னா மேவிபோசேத் வருகிறான். மேவிபோசேத் வருவதற்கு முன்பதாக தாவீது புறப்படும் போது சீபா, மேவிபோசேத்தின் ஊழியக்காரன் சீபா வந்து என்ன பண்ணுவார்னா மேவிபோசேத்தை பத்தி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டு போயிடுவார். அது இப்படி சொன்னார் அப்படின்னு. தாவீது என்ன பண்ணுவார்? அந்த ஆதங்கத்தில் அவனுடைய சொத்தெல்லாம் உனக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்பொழுது மேவிபோசேத்தை எதிர்கொண்டு வருகிறான். தாவீது மேவிபோசேத்தை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பார். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 25வது வசனம். அவன் எருசலேமில் இருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். ஊசாயை பார்த்து தாவீது என்ன சொல்லுகிறார்? நீ என் கூட வந்தா. ஆனா உண்மையில யாருங்க பாரம்? மேவிபோசேத்துக்கு 2 கால் கிடையாது. இந்த மேவிபோசேத்தால இந்த ராஜாவுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த மேவிபோசேத்துக்கு என்ன பண்ண முடியும்? இப்படி ஒரு பிரச்சனை இல்லை. கழுதை மேல ஏறினா கூட சீபாவுடைய உதவி வேணும். அப்ப உண்மையிலேயே இந்த இடத்துல
நம்மளை கேட்டா சொல்லுவோம் வேஸ்ட் லக்கேஜ். எதுக்கு இவங்களை கூட்டிட்டு வந்துட்டு, எதுக்கு? அந்த இடத்துல மேவிபோசேத்துக்கு என்ன முடியும்? அவனுக்கு கால் இருக்கா, அவனுக்கு பலன் இருக்கா, அவனுக்கு ஞானம் இருக்கா? அது எதுவுமே இந்த தாவீது பார்க்காம, மேவிபோசேத்தே நீ ஏன் கூட வராம போயிட்டியே. ஆமென். ஆண்டவர் என்னால என்ன ஆண்டவர் உங்களுக்கு செய்ய முடியும்? நான் அதை பார்க்கலப்பா. நீங்க எதை பார்க்கறீங்க? நீ ஏன் கூட வரணும், நீ ஏன் கூட வரணும். நம்முடைய பல தாழ்வு மனப்பான்மை நம்மை தேவ சமூகத்தை விட்டு வெளியே கொண்டு போவதில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் கூட போறதுக்கு தகுதியுள்ள ஊசாய்கள் 1000 பேர் ரெடியா இருக்கிறான். ஆனா அதை விட்டுட்டு முடங்கி கிடந்த என்னையும் உங்களையும் ஏன் கூட வராம போயிட்டு, என்னால அவருக்கு என்ன கொண்டு என்னங்க ஆகும்? அவருக்கு உடைந்த பாத்திரம் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துவீர், இது யாருக்கு உதவாத என்னில் நீர் உறவாளி நீங்க சபையே. ஆமென். நம்ம 2 வாரம் சர்ச்சுக்கு போகாம இருப்போம். நம்மளை யாராவது கேட்கறாங்களா பார்ப்போம், கேட்க மாட்டோம், மறந்துருப்போம். ஆனா அவர் கேட்பார், மேவிபோசேத்தே ஆண்டவர் நான் வந்தா என்ன, வரலன்னா என்ன, யாரு கண்டா? நான் உங்ககிட்ட கேட்டானா, உன்னால எனக்கு என்ன செய்ய முடியும் கேட்டானா? அப்ப என்ன, என் பந்தியில நீ இருக்கணும். நான் உட்காரும் போது மேவிபோசேத்தே நீ இருக்கணும். மேவிபோசேத்தே நீ என் கூட வராம போனது என்ன? ஆமென். நீ என் கூட வராம உடனே மேவிபோசேத்து சொல்றாரு, அது அவன் இப்படி பண்ணிட்டான், நான் சொன்னேன், ஆனா அவன் இப்படி வந்து என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். சொன்னதும் ராஜா வாக்கு கொடுத்ததுனால சொல்வார், சரிப்பா நீங்க சொத்துக்களை நீங்க சண்டை போடாம அனுபவிச்சிருங்கன்னு சொல்லும் போது மேவிபோசேத்து ஒரு வார்த்தையை சொல்லுவார். 28வது வசனம், ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாக இருந்தார்களே ஒழிய மற்றபடி அல்ல, ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவர்களோடு கூட உமது அடியேனை வைத்தீரே. இன்னும் நான் ராஜாவினிடத்தில் முறையிட வேண்டியது என்ன நியாயம் இருக்கிறது? எனக்கு இதுவே பெருசுங்கிறார். உடனே ராஜா சொல்றாரு, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள் சொல்லும் போது 30வது வசனத்துல மேவிபோசேத் சொல்றாரு, அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும். அப்ப மேவிபோசேத் உனக்கு என்ன அவர் கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சார். இதுக்கு மேல ஒரு தாவீதின் தயையை பெற்ற மேவிபோசேத்துக்கு இதை விட வேற ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லும் போது தாவீதுக்கே தயை கொடுத்தவர். எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கல. அந்த மேவிபோசேத்தை விட 2 கால் கொடுத்திருக்கிறார்ல, மேவிபோசேத்தை பாருங்க, சொல்றாரு எனக்கு இதுக்கு மேல என்ன வேணும் ராஜாவே? அப்ப சொத்து நான் ஆக்சுவலா தண்டனைக்குரியவன், நான் கொலைக்கு நியமிக்கப்பட்டவன், நான் அக்கினியில் தள்ளப்பட்டவன். அப்படி அந்த அக்கினி நடுவில் இருந்து எடுத்து பிரமாணம் சொல்லுது, இவன் வந்துடக்கூடாது, முடவனும் சப்பானி எல்லைக்குள் வரக்கூடாது என்று பிரமாணம் சொல்லும் போது ராஜா சொல்றாரு, எனக்கு தயவு பண்ணி தான் ஆகணும், தூக்கவன உள்ள கொண்டு உட்கார வச்சுட்டு என்ன உங்க கூட உட்கார வச்சு சாப்பிட வச்சீங்களே ஆண்டவரே, இதுக்கு மேல் அப்ப சொத்து எதெல்லாமோ எல்லாத்தையும் விட்டு வந்தோம், என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? நீ என் கூட இருக்கிறது நீ ஏன் பாக்கியமா நினைக்க மாட்டேங்க? ஆமென். ஹல்லேலூயா. உங்க சமூகத்தில் இருக்கிறது நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எத்தனை இன்பமே, உள்ளமும் உடலுமே உமக்காயங்குதே. Glory. Hallelujah. Hallelujah. பந்தியில உட்கார வச்சு அவருடைய சரீரத்தின் அடையாளமாய் அந்த அப்பத்தை ரசித்தார். இதுக்கு மேல் நீ என்னங்க வேணும்? இங்க பந்தியில எதுக்கு உட்கார வைக்கிறார் தெரியுமா? அங்க உட்கார வைக்க இந்த நவமான ரசத்தை அங்க அவரோட. இயேசுவுக்கு பயங்கர ஆசை, அதாவது அங்க பந்தி இருக்கிறவர்களோடு கூட இங்க பந்தி இருக்க. அதான் மத்தேயுல சொல்லுவாங்க, நான் இங்க எப்படியாவது உங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன்.
அங்க நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம இன்மைக்கான காரியத்தை முன்வைத்து அவரை விட்டு விலக பார்க்கிறோம். அவர் சீபா சொன்னானா, யாரு சொன்னா, அது அவர்களை மேவி போசது. உனக்கும் ராஜாவை பத்தி தெரியல. ஆண்டவர், நீங்க ஊசாயே நீங்க பாருன்னு சொன்னீங்க, நான் உன்னை அப்படி சொல்லுவேனா? நீ ஏன் வராம போன? நீ ஏன் வர? டெய்லி என் சமூகத்துல வந்து உட்காருவே, ஏன்? எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அப்பான்னு சொல்லி வந்து உட்கார், ஏன் வராம போயிட்ட? எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பி வந்து என் சமூகத்துல வந்து உட்காருவே, ஏன் வராம போயிட்ட? ஆண்டவரே, எனக்கு அது இல்லை, ஏன் வராம போயிட்ட? அவங்ககிட்ட வேற ஏதாவது கேட்டானா? உலகம் உன்னிடத்தில் இருப்பதை பார்த்து உன்னை நெருங்கணுமா விலகணுமான்னு தீர்மானிக்கும் போது உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சோம், என் பக்கத்துல ஒண்ணு நான் உட்கார வச்சேன். இங்க நான் ஜெபிக்க விரும்புகிறேன் சபையே. ஆமென். அவருக்கு சாட்சிகளா இருக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அதற்கு என்ன அவசியம்? அவரோடு இருப்பது. நம்ம விட்டுட்டோம்னா நிறைய சீபாக்கள்லாம் உள்ள புகுந்துருவாங்க. ஆமென். தாவீதுக்கு அது கேட்க பிடிக்கல. ஒரு காலத்துல வந்து, இப்போ நீ ஏன் பந்தியில இருக்கிறவ? உன்னை பத்தி நான் இன்னொரு ஆள்கிட்ட தான் விசாரிக்கணுமா? நம்ம ஏன் பந்தியில உட்கார வச்சது எதுக்கு? பார்த்து பார்த்து பேசி சேர்ந்து சாப்பிடுறது எதுக்குங்க? மாறி மாறி பார்த்து பேசி, அது ஒரு அன்பு. அதான் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட கூட போதனம் பண்ணுவேன். எடுத்து போடு, சாம்பாரை ஊத்து, சாப்பிட்டு அப்படி இல்லை, இருந்து உக்காந்து அந்த ராப்போஜனம் செய்தார் அல்லவா? யூத முறைமையின்படி நம்ம கர்த்தர் நமக்கு கற்பித்த புதிய உடன்படிக்கை முறைமை என்ன? ஒரு அப்பம் ரசம் குடிச்சு ராமன் போட்டு போயிடும். பஸ்காவை எப்படி ஆசரிப்பாங்க? நைட்டு ஃபுல்லாக ஆசரிப்பாங்களாம். அந்த அடிக்கப்பட்ட ஆடு சுட்டு வச்சிருக்கும், கிரில்டு மட்டன், அதுக்கப்புறம் கீரை இருக்கும், அதுக்கப்புறம் திராட்சை ரசம் இருக்கும், அப்புறம் வந்து சுட்ட புளிப்பில்லாத அப்பம் இருக்கும். அப்பம் ஒரு ரவுண்டு போய் வரும். அடுத்த ஒரு 4-5 டைம்ஸ் வந்து இது வந்து அப்படி டேபிளில் சென்டரில் எல்லாம் வச்சுட்டு சுற்றி இருப்பாங்க. 4 டைம்ஸ் எனக்கு சரியா தெரியல. நீங்கள் அந்த 4 சுவிசேஷத்தை படிக்கும்போது இது கிளியராக பார்க்க முடியும். 2-3 முறை அவர் அப்பத்தை எடுத்து கொடுத்துருப்பார். இது யூத முறைமையின்படி. எதுக்கு நான் உட்காந்து உங்களில் ஒருவன் இவர் நம்ம பரலோகத்தில், நானே உங்களுக்கு இப்படி செய்கிறேன், பேசி சாப்பிட்றதெல்லாம் இங்கே விஷயம். அந்த கான்வர்சேஷன், உறவு தான் விஷயம். ஒருத்தருக்கு உறவு பிடிக்கல, ஆண்டவர் சொல்ற, நீ போறேன்னா போயிரு, நான் வருவேன், வந்துட்டு 2 பாட்டில் போயிரு, நீ அந்த 2 பாட்டை வீட்டிலேருந்தே பாடிரு, நான் வருவேன், நான் வொர்ஷிப் டைம் தான் உள்ள வருவேன், அந்த டைம் வீட்டில் இருந்து. ஏங்க எது இந்த ஃபெலோஷிப்பு? அந்த உறவு. இதை விட்டுட்டு உனக்கு என்ன வேணும்? மேவி போசத்து, நீ ஏன் கூட வரல? இந்த கேள்வியோடு இங்க இருந்து போங்க. நீங்க பதில் சொல்லிருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலோன் கேட்க கடவுள். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு எந்தே குடிமதி, அந்தியம் வரை ஆச்சுடுமதி இயேசு எந்தே, இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, ஆமாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லையே. இயேசுவின் கூடுள்ள யாத்ரா ஆனந்தமே, ஆமென், ஆமாரோடு சேர்ந்திருந்தா பயமில்லை. அன்பேருந்த கைகளால், அன்பேருந்த கைகளால், ஆமென். ஒற்றைக்கு விடுகையில்ல, ஒற்றைக்கு விடுகையில்ல, ஆமென். எனக்கு நீங்க போதும் சொல்றவங்க மாத்திரம் 2 கைகளை உயர்த்தி, அந்தியவரே ஆச்சுடுமதி இயேசு எந்தே, அந்தியவரே ஆச்சுடுமதி ஆச்சுடுமதி, இருளேறும் ராத்திரியில், இருளேறும் ராத்திரியில்
ദൈവത്തിൽ ഒന്ന് ഞാൻ അറിയോ, ഒന്ന് ഞാൻ അറിയോ, എന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ, കൺമണി പോൽ കാക്കുന്നവൻ. ഒന്ന് ഞാൻ അറിയും, എന്നെ വിളിച്ച ദൈവം വിശ്വസ്തൻ, എന്നെ അழைത്തവർ ഉണ്മയുള്ളവൻ. ശരമമകരോലരേ കൂടെ അവൻ ഇരുവെള്ളമോ തോറ്റു പോകുമേ, യേശുവിൻ കൈകൾ താങ്ങി നടത്തുമേ. ജീസസ് തോറ്റു പോകുമേ. യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ, യേശുവിൻ കൂടുള്ള യാത്ര ആനന്ദമേ. ആ മാറോട് ചേർന്നിരുന്നാൽ ഭയമില്ല. അൻപേറുന്ന കൈകളാൽ, അൻപേറുന്ന കൈകൾ അത്ഭുതമായി നടത്തിടും മാധുര്യമേകും മൊഴികളാ. ആമേൻ. ഒറ്റയ്ക്ക് വിടുകയില്ല. രണ്ട് കൈകളെ ഉയർത്തി അന്ത്യം വരെ ആ ചുടുമതി പോതുപ്പാ. ഓരലമരേ ശ്രീമമരേ അന്ത്യം വരെ ആ ചുടുമതി. ஆமென். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க எல்லாம் எனக்கு, நீங்க எல்லாம் எனக்கு. ஆண்டவரே, அப்பா, உங்க பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளுங்க, உங்க பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளுங்க. நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னாரே. அவரோடு ஆதி முதல் இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அவரோடு ஆதி முதல் இருக்கிறவர்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். மோடு இருப்பதே எங்கள் மேன்மை, எங்கள் பாக்கியம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒரே ஒரு நிமிடம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இதயத்தில் வைத்து, மேவிபோசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது நான் நினைச்சேன் நான் உங்களுக்கு பாரமா இருப்பேன். இல்லப்பா, நீ வராததுதான் எனக்கு வலிக்குது, நீ வராததுதான் எனக்கு வலிக்குது. நீ இல்லாம நான் எவ்வளவு எதிர்பார்த்திருக்கேன். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் இடையில ஒண்ணுமே வந்துடக்கூடாது. எனக்கும் உங்களுக்கு இடையில எப்பவுமே எப்பவுமே உண்மையா கேட்கிற உள்ளங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய சமூகத்தையே நாடுங்கள், உங்களை சாட்சியா வைப்பா. உங்களை சூழ்ந்து இருக்கிற 10 பேர் நடுவில் உங்கள் தேவன் யார் என்பதை தெரிய வைக்கணும். அந்த நாள் வரும்போது அந்த 10 பேரும் உங்கள் வஸ்திர தொங்கலை பிடித்து உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், நாங்களும் வருகிறோம், நாங்களும் வருகிறோம். ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.